அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆரா கோல்டு அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கோல்டு சேவிங் அப்ளிகேஷனை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு டீ குடிக்கிற காசில் கூட உங்களால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டீ குடிக்கிற காசு தானே, நம்மளும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அக்கௌண்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை கேட்டாங்க. அதெல்லாம் கொடுத்து ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைமில் அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கோ அந்த ப்ரைஸுக்கே உங்களால் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸை இவங்க லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி மேனுவலாக இந்த ஆப்பில் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட்டோபே ஆப்ஷனை யூஸ் பண்ணி மினிமம் ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து அதை இந்த ஆப் மூலமாக டிஜிட்டல் கோல்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆட்டோபே ஆப்ஷனையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பற்றி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோடு மூலமாக இந்த ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா, அப்படி உங்கள் மூலமாக இந்த ஆப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்க சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே 500 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் 30 ரூபாயை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சரி, டீ குடிக்கிற காசு தானே, நம்மளும் ஒரு 10 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் ஒரு 10 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணேன். என்னதான் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 10 ரூபாயாக இருந்தாலும் அதுக்கான இன்வாய்ஸை இவங்க ப்ராப்பராக அனுப்பிட்டாங்க. அந்த இன்வாய்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 3% ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டான 9.71 ருபீஸ்க்கான கோல்டை என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே 9.07 ருபீஸ் தான் காமிச்சிது. கிட்டத்தட்ட 64 பைசா டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. சப்போஸ் ஆரோ கோல்டோட டீமில் இருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத. ஒருவேளை கோல்டோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கோல்டோட ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கும்போது நான் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அதே ப்ரைஸ் தான் இப்போவும் காமிக்குது. ஆனாலும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோல்டு வாங்குற ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணியாச்சு, அதை விற்கிற ஆப்ஷனையும் டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செல்லிங் ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது நான் வாங்கும்போது ஒரு கிராமோட ப்ரைஸ் என்னவா இருந்துச்சோ அதை விட 150 ரூபா பக்கம் கம்மியான ப்ரைஸுக்கு தான் என்னால் ஒரு கிராமை சேல் பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது இதை இவங்க ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தோட ஓனர்ஸ் அந்த புளியை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு புளியை வாங்கக்கூடிய வியாபாரிகிட்ட விற்கும்போது அந்த புளி வியாபாரி அந்த புளியை வாங்கக்கூடிய விலைக்கும் அதே புளி வியாபாரிகிட்ட புளிய மரம் இல்லாத யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு 1 கிலோ புளி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு விற்கக்கூடிய விலைக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வாங்குற விலைக்கே விற்றோம் அப்படின்னா அதில் எந்த லாபமும் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக விலையை ஏற்றி தான் விற்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறதா எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரெட்டை இன்னும் ஒரு சில காரணங்களும் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, எது எப்படியோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டை சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேல் பண்ண ட்ரை பண்ணும்போது மினிமம் 100 ரூபாய்க்கான கோல்டாச்சும் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் அதை உங்களால் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. டீ குடிக்கிற காசில் இன்வெஸ்ட் தான் பண்ண முடியும் போல், சேல்லாம் பண்ண முடியாது. நம்மளோட 9 ரூபா வரை உள்ள மாட்டிக்கிச்சு, அதை வித்ரா பண்ணுறதுக்காவது இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 94 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிலாம் பிடிச்சது போக 100 ரூபா பக்கம் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கும். எப்படியும் வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் போக 100 ரூபாயை வித்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா 9 ரூபாயை வித்ரா பண்ணுறதுக்காக நான் ஒரு 8 ரூபா பக்கம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 8 ரூபா செலவு பண்ணி 9 ரூபாயை வித்ரா பண்ணுறதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த ஆப்லேயே விட்டேன். சரி, காசாக மாத்திரா தானே இவ்வளோ பிரச்சனை, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மினிமம் 1 கிராம்ல இருந்து மேக்ஸிமம் 10 கிராம் வரைக்குமான 24 கேரட் கோல்டு காயினை இவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. அப்படி இவங்க சேல் பண்ணக்கூடிய கோல்டு காயினை நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா 3% ஜிஎஸ்டின்னு சொல்லி கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிடும். அது போக டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கிராமுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கோல்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக இந்த டெலிவரி சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா டெலிவரிக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த டெலிவரி சார்ஜஸ் கூடவே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது உங்களோட கோல்டை எங்களோட வாட்டிலேருந்து எடுத்து உங்களோட வீடுக்கு கொண்டு வர்ற வழியில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால
அதை டெலிவரி பண்ண முடியாமல் போகுது, இல்லை அப்படின்னா அது டேமேஜாக வருது அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டை வாங்காமல் புது காயினை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆப்பில் இருந்து ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணும்போது அன்பாக்சிங் வீடியோ எடுத்துருங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளைம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அன்பாக்சிங் வீடியோ இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஆப்பில் கோல்டை வாங்குறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து 1 கிராம் கோல்டை 7500 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணது போக 7700 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அப்படி 7700 ரூபாய் கொடுத்து வாங்கின கோல்டை நீங்கள் திரும்ப சேல் பண்ணும்போது அதை இவங்க 7400 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் 8000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விற்றாதான் உங்களுக்கு ஓரளவு லாபமே கிடைக்கும். ஏன்னா விற்கும் போதும் வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே மேட்சப் பண்ணோம் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக 8000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு லாபமே கிடைக்கும். சரி, கேஷாக மாற்றினா தானே இந்த பிரச்சனை. நான் ஃபிசிக்கல் கோல்டாக ரெடீம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அப்போ கோல்டோட ப்ரைஸ் 8500 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 3% சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி சார்ஜஸும் ஆட் ஆகும். இது எல்லாத்தையும் மேட்சப் பண்ணி உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் 8500 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அதை ஒரு ஜுவல்லாக தான் மாற்றிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகை சீட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேயே நகை சீட்டை நீங்கள் போடலாம், அதுதான் பெட்டர். இல்லை நான் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேல் பண்ணிடுவேன், கோல்டை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் இந்த ஆப்ஷனில் இந்த ஆப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்ற ஆப்ஷன்லலாம் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகுது, எது உங்களுக்கு பெட்டர் அப்படிங்கிறத நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. வரட்டா?